எக்ஸாக்டாக எங்கே போயிட்டு இருக்கோம்னா பேர்ட்ஸோட வெக்கேஷன் பிளேஸ். நம்ம உத்திரமேரூர்லேருந்து 8 கிலோமீட்டர் போனீங்கன்னா நெல்வாய்ட்டோட ஜங்ஷன் வந்துடும். அங்கேருந்து ரைட் எடுத்து 10 கிலோமீட்டர் போனீங்கன்னா நம்ம பேர்ட்ஸோட வெக்கேஷன் பிளேஸை போயிட்டு ரீச் ஆகிடுவோம். வெல்கம் டு ஜீரோ பேலன்ஸ் பாய்ஸ் பிளாக்ஸ். இன்றைக்கி எங்கே வந்துருக்கோன்னா வேடநாள் வந்துருக்கிறோம். அதுக்குள்ளே அண்ணன் அவர் தொழில் பற்றியை காமிச்சிட்டாரு. சரி, அதை வீடியோஸில் வரும், அதை ஸ்கிப் பண்ணுறேங்க. இப்போ நம்ம எங்கே வந்துருக்கிறோன்னா வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். அதுக்கு முன்னாடி வந்து இங்கே சுற்றி நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக கடைங்களாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் தேவை ஸ்நாக்ஸு எதனா வாங்கணுன்னா வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து இப்போ நான் என்ன உங்களை சொல்கிறது, பைனாக்குலர் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். நாங்கள் போயிட்டு பைனாக்குலர் போயிட்டு வாங்கிட்டு அப்போ தான் வந்து பறவைலாம் கிட்டே தெரியும்ல. சரி, அதனால் போயிட்டு அதை வாங்கலான்னு போகிறோம். அப்படியே வாட்ச் பண்ணிடுவோம். அதான் நீங்கள் தான் வாட்சிங்கிறீங்களா? அதான் வேடந்தாங்கல் பறவைகள் எல்லாரும் நாங்கள் எல்லாரும் பறவைகள் கண்டிப்பாக நல்ல பொருள் தான் எல்லாருக்கும் கொடுப்போம். நாங்கள் வாங்குற காசு 10 ரூபாய், எங்களுக்கு கரெக்டான பொருள் கொடுத்தா தான். இன்னொரு வாட்டி கஸ்டமர் வரமாட்டாங்களே. நான் 3 வாங்கிக்கலாம்டா. சரி, இப்போ எவ்வளோக்கா? எப்போ டைமிங் இல்லாத 100 ரூபா, எவ்வளோ 100 பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த பைனாக்குலர் கொடுத்தா தான் எங்களுக்கு பைப்பு, அப்படிலாம் கிடையாது. இங்கே வந்தீங்கன்னா டிக்கெட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் மேலேயே. டிக்கெட் எடுத்தாச்சு. நீங்கள் ஃபார் பர்சன் மட்டும் டிக்கெட் எடுக்காமல் ஃபோன் எடுத்துன்னு வந்தீங்கன்னா ஃபோனுக்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்து தான் ஆகணும். தமிழ்நாடு வனத்துறை உங்களை அன்போடு வரவேற்கிறது. ஆனால் நீங்கள் டிக்கெட் எடுக்கணும். இங்கே ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு இங்கே ரெஸ்ட் ரூமும் அவைலபிளாக இருக்குது. இந்த பிளேஸோட ஹிஸ்ட்ரி என்னென்னா 18ஆம் நூற்றாண்டுலேருந்து இந்த இடத்த பாதுகாக்கிறாங்க. எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கன்னா சென்னையிலேருந்து 75 கிலோமீட்டர்ஸில் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. லைஃப்பில் ஒரு டைமாவது விசிட் பண்ணக்கூடிய ஒரு இடம் இது. அப்படியே பேர்ட்ஸுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீனிஷாக பியூர் வில்லேஜ் பீப்புள்ஸை நீங்கள் பார்க்கலாம். எல்லாம் பார்த்து நம்ம ஊரில் ரொம்ப நாள் ஆகுது இல்லை, வந்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய இருக்குது பார்க்கலாம். அப்படியே கேமரா அந்த சைடு திருப்பணும்னா இந்த சான்சரி வந்து 1798 ஸ்டார்ட் ஆனதா. எங்களுக்கே ஷாக்காக தான் இருக்குது. மிக பழமையான சரணாலயமாக இது வந்து சொல்கிறாங்க. இது எப்படின்னா பிரிட்டிஷ் காலத்துக்கு முன்னாடியே வந்து பறவைகள் சரணாலயமாக, அதான் பறவைகளுடைய வீடாக வந்து இது இருந்திருக்கு. இந்த டவர் ஹவுஸ் மேலே போனீங்கன்னா வியூ பாயிண்ட்லாம் செம்மையாக இருக்கும். நீங்கள் கீழே போனீங்கன்னா பைனாக்குலர் வச்சுருப்பாங்க. ஃபார் பர்சனுக்கு வந்து மேலே போகிறதுக்கு 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பைனாக்குலரில் நீங்கள் பார்க்கறத விட மேலே ஒரு பைனாக்குலர் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் செம்மையாக தெரியும். இந்த வீடியோவில் வரும், அதையும் நீங்கள் பாருங்கள். இதுதான் மேலேயே செட் பண்ணி வச்சுருக்க பைனாகுலரு. இதுலேயே கிளியராக தெரியுது. இங்கே நிறைய டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குது. பட்டு இங்கே இருக்கிற ஒரு 5 important பேர்ட்ஸ் நேம்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். பெலிக்கன், பெயிண்டின் ஸ்ட்ராக், ஸ்பூன் பில், கிரே ஹிரான், ஓப்பன் பில் ஸ்ட்ராக். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க எல்லா பேர்ட்ஸோடைய ஃபோட்டோ, அதோடைய ஃப்ரம் அட்ரஸ், அதோடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து இங்கே வெளியிலேயே நீங்கள் வாக்கிங் பிளேஸ்லேயே போர்டு, சின்ன சின்ன போர்டாக இருக்கும். அதை படித்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த பேர்ட் சான்சரி நம்ம சுற்றி பார்த்ததுல அது என்ன நமக்கு லெசனை கொடுத்ததுன்னா, நேச்சரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ரெஸ்பெக்ட் பண்ணணும். அடுத்து என்னென்னா, சைலண்ட்டாக என்ஜாய் பண்ணோம்னா இந்த நேச்சர் நம்மக்கிட்ட பேசும். அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் ஃபீல் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள். போயிட்டே இருக்கு.
இது இன்னும் கொஞ்சம் தூரம் போகும். இங்கே வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்லாம் இருக்குது. கப்புள்ஸாக வந்தால் நம்ம இங்கே உட்காந்துக்கலாம், ஃபேமிலியாக வந்தால் இங்கே உட்காந்து நம்ம லஞ்ச் கூட சாப்பிட்லாம். லஞ்சிங் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து எங்களை பேர் ஆளுங்களாம் இடமே இல்லைடா, கப்புள்ஸ் இல்லை, நம்ம தனியாக ஒரு பீஸ்ஃபுல்லாக நம்ம என்ஜாய் பண்ணோன்னா, ஒரு சிங்கிளாக இருக்கிறவங்க வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா இந்த இடத்த தவிர உங்களுக்கு வேறு எந்த இடமே அந்த ஒரு சைலண்ட்டை கொடுக்கவே கொடுக்காது. மைண்ட் சும்மா ஃப்ரெஷ் ஆகிடும். இந்த சிட் அவுட் ஏரியா பயங்கரமாக இருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது இந்த இடம். இது வந்து ஒரு ஃபேமிலியாக உட்காந்து குரூப்பாக ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு, வைப் பண்ணுறதுக்கு வந்து செம்மையான ஒரு ஸ்பாட்டு. அதுவும் இல்லாமல் இந்த வியூவே வந்து உங்களுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் அந்த வியூ. இந்த இடத்தோடைய அழகியலை பற்றி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இங்கே இருக்க ரெஸ்ட்ரிக்டை பற்றி சொல்லியிருப்பாங்க கேட்டால் கண்டிப்பாக இல்லை. என்னென்னா இங்கே ஃபஸ்ட்டு அந்த பேர்ட்ஸ்க்கு எந்த ஃபீடும் நம்ம பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் மரங்கள் மேலே ஏறக்கூடாது, கிளைகளை உடைக்கக்கூடாது, அதிகமாக சவுண்டாக பேசக்கூடாது, சவுண்டாக மியூசிக்ஸ்லாம் வைக்கக்கூடாது, பிளாஸ்டிக் பொருள்கள் இங்கே எடுத்துகிட்டு வரக்கூடாது, குப்பைகள்லாம் போடக்கூடாது. இந்த மாதிரி ஆக்டிவிட்டி நீங்கள் எதனா பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா வனத்துறை உங்களை வறுத்தெடுப்பாங்க. அது எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. தண்ணி வராது, கொய்ய மாட்டா இருக்கும். கவர்மெண்ட்டே என்னன்னு பார்த்து இதை பண்ணி கொடுங்க. இதுதான் வேடந்தாங்களுடைய லாஸ்ட் வியூ பாயிண்ட். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.